அவையோர் அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ராமித்ரன். நான் 5ஆம் வகுப்பு படிக்கின்றேன். படிப்பு என்றாலே நம் நினைவுக்கு வருபவர்தான் படிக்காத மேதை காமராஜர் அவர்கள்தான். படிக்காத தன்னாலே மக்களுக்கு எவ்வளவு நல்ல விஷயங்கள் செய்யும் போது, படித்த பிள்ளைகளுக்கு எவ்வளவு நல்ல விஷயங்கள் செய்யும் போது என்ன யோசித்து கல்வி என்னும் ஆயத்தை கையில் எடுத்தவர் நம் விருதுநகர் வித்து. படிக்காத மேதை, கர்ம வீரர், தென்னாட்டின் காந்தி, பெருந்தலைவர், இவ்வாறு உலக மக்கள் அழைப்பவர் தான் நம் காமராஜர். இவருடைய இயற்பெயர் காமாட்சி. தன் தாயர் செல்லமாக ராஜா என்று அழைப்பார். இதுவே காலப்போக்கில் காமராஜர் என்று ஆகிவிட்டது. காமராஜர் 1903ஆம் ஆண்டு ஜூலை 15ஆம் தேதி தமிழ்நாட்டில் உள்ள விருதுநகரில் குமாரசாமிக்கும் சிவகாமி அம்மைக்கும் மகனாக பிறந்தார். விருதுநகர் வித்து தமிழ்நாட்டில் 9 ஆண்டுகள் முதல்வராக ஆட்சி செய்தார். தொழில், கல்வி, விவசாயம் போன்றவற்றின் வளர்ச்சிக்காக பெரிதும் பங்காற்றி உள்ளார். 1976ஆம் ஆண்டு காமராஜர் பாரத் ரத்னா விருதையும் பெற்றார். முதல்வரான பின்னர் தன்னுடைய முதல் பணியாக ராஜாஜி கொண்டு வந்த குள்ளக்கல்வி திட்டத்தினை கைவிட்டு அவரால் மூடப்பட்ட 6000 பள்ளிகளை திறந்தார். பள்ளி குழந்தைகளுக்கு இலவச மதிய உணவு திட்டத்தின் மூலம் ஏழை எளிய மக்களின் கல்வி முன்னேற்றத்தினை ஏற்படுத்தினார். இந்த இந்திய அரசில் தலைச்சிறந்த பணியாக கருதப்பட்ட இந்த திட்டம் உலக அளவில் பாராட்டப்படும் திட்டமாகவும் அமைந்து, இதனால் ஆங்கிலேயரின் ஆட்சி காலத்தில் 7% இருந்த கல்வி கற்போரின் எண்ணிக்கை இவருடைய ஆட்சியில் 37% உயர்ந்தது. 1 கிலோமீட்டர் அளவில் ஆரம்ப பள்ளியும், 3 கிலோமீட்டர் அளவில் நடுநிலை பள்ளியும், 5 கிலோமீட்டர் தொலைவில் உயர்நிலை பள்ளியும் ஏற்படுத்தினார் நம் கல்வி கண் திறந்த வள்ளல். சுதந்திரம் அடைந்த 12ஆம் ஆண்டுக்குள் மதராஸில் நீர்ப்பாசன அமைப்புகளை விரைவாக முடித்து ஒவ்வொரு கிராமத்திற்கு மின்சார வசதியும் வழங்கினார். 1975ஆம் ஆண்டு அக்டோபர் 2ஆம் தேதி தன்னோட 72வது வயதில் இயற்கையை வைக்கிறார். நன்றி, வணக்கம்.